ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய சிக்கூஸ் டனியில் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தட்டைப்பயிறு வடை. ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தட்டைப்பயிறு 8 மணி நேரம் ஊற வச்சு இப்படி நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெங்காயம், பொடியை நறுக்கின கருவேப்பிலை, பொடியை நறுக்கின கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகு, இது பருப்பில் போட்டு அரைக்கிறதுக்காக, தட்டைப்பயிரில் போட்டு அரைக்கிறதுக்காக வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகு, இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதாவது கொஞ்சம் குறைப்பாக அரைச்சா போதும். அரைச்சதை இதில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தட்டைப்பயிரை வரையில் அரைச்சிக்கலாம். ரொம்ப மழைன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ தான் வடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தட்டைப்பயிறு கூட என்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, இதை நல்லா கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ தட்டைப்பயிறு அரைச்சாச்சு. சரிங்களா? இப்போ அந்த பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அரைச்ச இந்த தட்டைப்பயிறு கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு இதில் போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் வடை போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வடை செஞ்சுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா சவக்கட்டும். சரிங்களா? அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரெண்டு சைடும் நல்லா சவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். செய்கிறதுக்கும் அதிக நேரமும் எடுக்காது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடை பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா சவந்துருச்சு. நம்மளோட வடை ரெடி ஆகிருச்சு. ஓகேங்களா? இதை நம்ம தனியாக மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்தியான தட்டைப்பயிறு வடை ரெடி ஆகிருச்சு. பிடிச்சிருந்தால் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.